இந்த வீடியோவில் நம்ம மீ போமா மற்றும் மீ போவா ஆகியவற்றிற்கிடையான தொடர்பு பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீ போமா இன்ட்டு மீ போவா. அதாவது ரெண்டு எண்ணோட பெருக்கற்பலன் வந்து மீ போவாவையும் மீ போமாவையும் பெருக்கி வர்ற மதிப்புக்கு சமம் சொல்லி படிச்சிருப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 12, 18ங்கிற ரெண்டு எண்ணை எடுத்துக்கிடுவோம். இதுக்கு மீ போமா கண்டுபிடிப்போம். அதாவது எல்சிஎம் கண்டுபிடிப்போம் 12க்கும் 18க்கும். இப்போ 2ஆல் போட்டோம்னா 6 2 12, 9 2 18. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 2 3 6, 3 9. எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பெருக்கும். 2 3 6, 6 2 12, 12 இன்ட்டு 3 நமக்கு 36ன்னு கிடைக்குமா. இது என்னது எல்சிஎம். அடுத்து ஹச்சிசிஎஃப்னா நம்ம இதை மட்டும் பெருக்குவோம். 2 3 6. இப்போ பாருங்கள், இரு எண்களின் பெருக்கற்பலன் ரெண்டு எண் என்னது 12 இன்ட்டு 18. இது எதுக்கு சமம், எல்சிஎம்மையும் ஹச்சிசிஎஃப்பையும் பெருக்குனா வர்ற மதிப்புக்கு சமம் சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் என்னது 36, ஹச்சிசிஎஃப் வந்து 6. இப்போ 12ஐயும் 18ஐயும் பெருக்கும். 2 8 16 மிச்சம் 1, 1 8 8 1 9, 1 2 2, 1 1. இப்போ 6 11 மிச்சம் 1, 216. அடுத்து 36ஐயும் 6ஐயும் பெருக்கும். 6 6 36 மிச்சம் 3, 3 18 19 20 21. இப்போ ரெண்டு சைடும் சமமாக வந்துடுச்சு. இதே மாதிரி தான் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். இந்த ஃபார்மில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு சம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 12 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 8 இன்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி பிரித்து எழுதலான்னு பார்ப்போம். 12 அப்படியே வச்சுக்கிடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாமா. அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸை வந்து 8 அப்படியே வச்சுக்கிடுவோம். எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஃபார்முலா வந்து a minus b into a square plus ab plus b square. இப்போ a minus ஏங்கிற இடத்துல x, bங்கிற இடத்துல y. அப்போது x minus y into x square plus xy plus b square. y square. இப்போ பாருங்கள், நம்ம மீ போ மா கண்டுபிடிக்கணும்னா 12க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போமா. 2ஆல் போட்டோம் அப்படின்னா 6 2 12, 4 2 8. திரும்ப 2ஆல் போட்டோம்னா 3 2 6, 2 4, 2 4, 4 2 8, 3 24. அடுத்து இதில் பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதுவோம். எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து பொதுவாக இருக்குது. அடுத்து மீதம் விடுபட்டதை எழுதுவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய், அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது வந்து மீ போ மா. அடுத்து பாருங்கள், இதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், 24 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து நம்ம மீ போ வா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிப்போம். இப்போ 2 4. அடுத்து என்னது பொதுவாக இருக்கோ அதை மட்டும்தான் எழுதுவோம். எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் எழுதுவோம். இப்போ பாருங்கள், இதையும் பெருக்கிற மதிப்பு வந்து நம்ம மீ போமா இன்ட்டு மீ போவா, இந்த ரெண்டு மதிப்பும் ஒன்று போல் வரணும். நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ பெருக்குவோம். மீ போமா இன்ட்டு மீ போவா. இருபத்தி 4ஐயும் பெருக்குனா நாங்கள் 16 மிச்சம் 1, 2 8 1 9, 96. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு
இங்கே என்னது இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இது வந்து ஃபார்முலாவில் வந்துருமா எக்ஸு க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் 96 இன்ட்டு எக்ஸு க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குவோம். 12ஐயும் 8ஐயும் பெருக்குனா 2 16 மிச்சம் 1 ஒரு 8 1 9. அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப். இப்போ பாருங்கள் ரெண்டும் சமமாக வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள் பயிற்சி 3.3ல் மொதல் சம் பாருங்கள். பின் வருவனவற்றுள் முறையே எஃப் ஆஃப் எக்ஸ் மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் ஆகியவற்றின் மீ போவா மற்றும் மீ போமா காண்க. மேலும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ போமா இன்ட்டு மீ போவா என்பதை சரிபார்க்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதுக்கு மீ போ மா கண்டுபிடிப்போமா 21க்கும் 35க்கும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3ஆல் போடுவோம் 7ஆல் 3 21 5 35. இப்போ மீ போமானா எல்லாத்தையும் பெருக்கணும். 3 21ஐயும் 5 பெருக்கினா ஒரு 5 5 2 10 105 மடங்குனாலே அடுக்கில் எது பெருசாக இருக்கோ அதை தான் எழுதுவோம். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து ஒய் ஸ்கொயர். அடுத்து மீ பொது வகுத்தி அப்படின்னா 7 அடுக்கில் எது கம்மியாக இருக்கோ அதை எழுதுவோம் எக்ஸு ஒய். இப்போது நமக்கு என்னது ரெண்டும் சரியான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ போமா இன்ட்டு மீ போவா. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இப்போது 21ஐயும் 35ஐயும் பெருக்குவோம். ஒரு 5 5 2 10 1 3 3 2 3 6 5 3 7 735 வருதா. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் க்யூப் ஒய்யையும் ஒய் ஸ்கொயரையும் பெருக்கினா ஒய் க்யூப் ஈக்குவல் டு மீ போமா என்னது 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். மீ போவா வந்து 7 எக்ஸ் ஒய். இப்போ 105ஐயும் 7ஐயும் பெருக்குவோம். 7 35 ஒரு 7 735 எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயரையும் ஒய்யையும் பெருக்கினா ஒய் க்யூப். அப்போ ரெண்டு சைடும் சரியாக வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 கமா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதை பிரித்து எழுதணும்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே மைனஸ் இருந்தால் அங்கே மைனஸ் வரும். அதாவது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல என்னது எக்ஸு பிங்கிற இடத்துல 1. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா இதை ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ப்ளஸ் 1. அடுத்து இந்த இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 1. ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. அதாவது இது வந்து ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், இங்கே மைனஸாக மாறும். இங்கே மைனஸ்ன்னு இருந்தால் இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ன்னு வரும், பார்த்துக்கோங்க. இப்போது ஏங்கிற இடத்துல நமக்கு எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து பாருங்கள் நம்ம மீ போ மா கண்டுபிடிக்கணும். இப்போ பொதுவாக இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிடுவோமா எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு. அடுத்து மீது என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதிடுவோம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1.
எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 இது அடுத்து பாருங்கள் மீ போ வா எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும் தான் எழுதுவோம். எக்ஸ் ப்ளஸ் 1 தான் பொதுவாக இருக்குது, அதனால் இதை மட்டும் எழுதுருவோம். அடுத்து பாருங்கள் ரெண்டையும் பெருக்குனா ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். பெருக்கும்போது இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதுவோமா. அப்போ மீ போ மாவையும் மீ போவாயும் பெருக்குனா நமக்கு இந்த மதிப்பு. அதே மாதிரி மேலே பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸு இதை ரெண்டையும் பெருக்கினாலுமே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கி தானே போடுவோம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இங்கே இருக்குது, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு அடுத்து திரும்ப இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 ரெண்டும் சமமாக தான் வந்திருக்கு. அடுத்து மூணாவது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து அதாவது இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து எக்ஸை வந்து பொதுவாக வெளியில் எடுக்கலாம்ல, எக்ஸும் ஒய்யும் எடுக்கலாம். எக்ஸ் ஒய்யை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து எக்ஸ் இருக்கும், ரெண்டாவதுல ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸில் பாருங்கள் இதில் எக்ஸை மட்டும் வெளியில் எடுக்கலாம், எக்ஸை வெளியில் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். இப்போ வந்து நமக்கு மீ போ மா பொதுவாக இருக்கிறது என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்புறம் இதில் எக்ஸு அடுத்து இந்த ஒய். இதே இது மீ போ வா அப்படின்னா பொதுவாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய், அடுத்து நமக்கு என்ன இருக்குது எக்ஸு மட்டும் இருக்குது. இது எழுதுவோமா. அடுத்து இப்போது ரெண்டையும் பெருக்கணும், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு. இப்போ ரெண்டையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் மீ போ மா இன்ட்டு மீ போ வா. எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அடுத்து இது வந்து 2 தடவை இருக்குது, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். மெயினாக ஃபார்முலாவெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதுல பாருங்கள் கீழ்கண்ட ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போ மா காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மீ போமா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12 கமா ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. இதோட மீ போவா வந்து ஏ மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு இது வந்து ஜி ஆஃப் எக்ஸு. இப்போ மீ போமா கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பை மீ போவா. ஏன் அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்குனா இந்த மதிப்பு வரும். அப்போங்கும்போது மீ போ மா மட்டும் தேவைன்னா இந்த சைடு உள்ள பெருக்கல்ல இருக்க மீ போவா வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப் எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6 பை மீ போவா என்னது ஏ மைனஸ் 2. இப்போ பாருங்கள் இது வந்து ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிற மதிப்பில் இருக்குது. இதை காரணிப்படுத்தோம்னா இங்கே முன்னாடி ஒன்றும் இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். அப்போ மைனஸ் 12 1 இன்ட்டு மைனஸ் 12 மைனஸ் 12 நமக்கு பெருக்குனா மைனஸ் சிம்பிள் வருது. அப்போ ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்கும், அதே மாதிரி கூட்டுனா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் ப்ளஸ் இருக்கும். 6 2 12 பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு ப்ளஸ் 6 இன்ட்டு மைனஸ் 2னா மைனஸ் 12 ப்ளஸ் 6 மைனஸ் 2னா இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதுவோம், இங்கே முன்னாடி ஒன்றுமே இல்லாட்டி இதை டைரெக்டாக எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2. அடுத்து பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. அப்போது 23 6 ரெண்டுத்துக்குமே மைனஸ் சிம்பிள் வரும். அப்புறம் ரெண்டையும் கூட்டுனா நமக்கு மைனஸ்னு வரும். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 6 மைனஸ் 2 ப்ளஸ் மைனஸ் 3 நமக்கு மைனஸ் 5. அப்போது
நம்ம என்ன இதை எடுத்துக்கணும், -2 -3. அப்போது a - 2 இன்ட்டு a - 3 பை a - 2. இப்போது இந்த a - 2 a - 2 கேன்சல் ஆயிருமா? அப்போது நமக்கு மதிப்பு வந்து என்ன வரும், அதாவது மீப்போ மா வந்து a + 6 இன்ட்டு a - 2 இன்ட்டு a - 3. இப்போ இதுதான் ஆன்சர். காரணிப்படுத்துகள்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், x⁴ -27 a³ x, x - 3a ஹோல்². அடுத்து பாருங்கள், மீப்போவா கொடுத்துருக்காங்க x - 3a. இப்போது ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், அதாவது f(x) இன்ட்டு g(x) பை மீப்போவா x - 3aன்னு போட்டுருவோம். இப்போது இந்த இடத்துல x⁴ -27 a³ இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. அதாவது x⁴ -27 a³ எக்ஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுலையுமே எக்ஸ் இருக்கா, எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துருவோம். எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே x³ வரும், மைனஸ் இந்த 27 நம்ம எப்படி எழுதலாம், 3³ எழுதலாமா? 3³ இந்த a³ இருக்கும், இந்த எக்ஸை ஏற்கனவே வெளியில் எடுத்துட்டோம். அப்போ 3³ a³ எப்படி எழுதலாம், 3a ஹோல்³ எழுதலாமா? இப்போ 3a ஹோல்³. இப்போ பாருங்கள், x இன்ட்டு x³ - 3a ஹோல்³. இது வந்து a³ - b³ ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ ஃபார்முலா வந்து என்னது நமக்கு, a - b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². இங்கே ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல 3a இருக்குது. இப்போ x இன்ட்டு ஃபார்முலா படி போட்டோம்னா a - b x - 3a இன்ட்டு x² ப்ளஸ் ab, அதாவது x இன்ட்டு 3a 3ax ப்ளஸ் 3a ஹோல்²னா 9a² வரும். இது வந்து f(x)க்கு. அடுத்து g(x) வந்து x - 3a ஹோல்² கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம 2 தடவை எழுதிக்கலாமா, x - 3a இன்ட்டு x - 3a. இப்போ இந்த ஃபார்முலாவில் போடுவோம். f(x) என்னது, x இன்ட்டு x - 3a இன்ட்டு x² ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a². அடுத்து பாருங்கள், இது வந்து f(x). g(x) என்னது நமக்கு, x - 3a இன்ட்டு x - 3a பை மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்க, x - 3a. இப்போ பாருங்கள், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும், x இன்ட்டு இது வந்து 2 தடவை இருக்கா, அப்போ x - 3a ஹோல்² போடுவோமா? அடுத்து இந்த இது x² ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a². அப்போது நமக்கு வர்ற மதிப்பு இதுதான்.